திருக்கோயில் வரலாறு. மதுரை மாநகரில் வீற்றிருந்த காளி கொட்டுக்கு ஆசைப்பட்டு தொட்டியம் சங்கம் புதரில் வந்து அமர்ந்தாள். அப்போது எசங்கராய்பட்டியில் இருந்த மாடுகள் பால் கொடுக்கும் நேரத்தில் சங்கம் பதர் சென்று அம்மனுக்கு பால் தானாக சுரந்து கொடுத்து வந்தன. மன்னரிடம் மாடு மேய்ப்பவன் தினமும் மாடு மேய்த்துவிட்டு சங்கம் புதருக்கு சென்றுவிட்டு வருகிறது. பிறகு பார்த்தால் மாடு பால் கறந்தால் பால் வருவதில்லை, எனவே யாரோ பாலை கறந்து விடுகிறார்கள் என்று கூறினான். அரசன் பெரும் படையுடன் சங்கம் புதர் சென்று கள்வனை தேட வாளோடு செல்கிறான். புதருக்குள் வாளை சொருகினான். சற்று நேரத்திலெல்லாம் புதரிலிருந்து இரத்தம் பீரிட்டது. மன்னன் அதிர்ந்து போனான். பிறகு அவன் முன் காளி தோன்றினாள். மனமுருகி மன்னிக்கும்படி மன்னன் மன்றாடி கேட்டான். தாயே, உனக்கு என்ன வேண்டும்? ஏன் இப்படி அமர்ந்து இருக்கிறாய் என்று மன்னன் கேட்டான். உடனே காளி அரசனுடைய பட்டியிலிருந்த ஒரு மாட்டை காட்டி, இந்த மாடு எங்கெல்லாம் சென்று சுற்றி வருகின்றதோ அதெல்லாம் எனக்கு சொந்தம், அதுவே எனது எல்லை என்று காளி கூறினாள். 18 பட்டி கிராமத்தையும் சுற்றி வந்து புதரில் நின்றது அந்த மாடு. 18 பட்டி மக்களும் என் பிள்ளைகள் என் அருள் பெற ஒரு அழகான கோவிலை அமைத்து என்னை வழிபட வகை செய்வாயாக என்று கூறி காளி மறைந்தாள். காளியின் வாக்கை கனிவுடன் ஏற்ற அரசன் உடனே திருப்பணியை மேற்கொண்டான். திருப்பணிகள் நிறைவு பெற்று இன்றும் ஸ்ரீ மதுரை காளியம்மன் திருக்கோவில் அழகாகவும் கம்பீரமாகவும் காட்சியளிக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் பங்குனி மாதம் 2ஆம் செவ்வாய்க்கிழமை அம்மனுக்கு காப்பு கட்டி கதவடைத்து புதன்கிழமை அடைத்த கதவிற்கு 1000 பானை பொங்கலிட்டு 3ஆம் செவ்வாய்க்கிழமை சுமார் 30 அடி உயரம் உள்ள ஓலை பிடாரியம்மன், சுமார் 29 அடி உயரமுள்ள சின்னத்தேர் மதுரை காளியம்மன் திருத்தேர் தலை அலங்காரமும், அதன் பின் 2 தூக்கு தேர்களும் திருவீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலிக்கின்றாள். பொதுமக்கள் அனைவருக்கும் நமது தொட்டி